காலகட்டத்தில் 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் தோன்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது உள்ள ஆய்வாளர்கள் 800 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் தோன்றியதாக கூறுகின்றார்கள். இதையெல்லாம் சூரிய மண்டலத்திலிருந்து வந்த கிரகம்தான் பூமி. பூமியின் கூட 8 கிரகங்கள் இருக்கின்றது. ஆனாலும் உலகம் தோன்றி 800 கோடி ஆண்டுகள் ஆனாலும் உலகத்தில் பூமியாக இருப்பது 9 கிரகங்கள் உண்டு. இந்த கிரகம் முதலாவது குமரிக்கண்டம் என்று பேசப்பட்டது. குமரிக்கண்டம் என்பது குமரி செடி, சோத்து கத்தாழை என்ற ஒரு செடி. அந்த சோத்து கத்தாழையின் பேரே குமரி. அதன் பெயரால் குமரி செடி குமரி கண்டம் என்று பெயர் வந்தது. அதே போலவே இலை முறி, லெமுரி மூலியை வைத்து பெயர் வந்ததனால் லெமுரியா கண்டம் என்று பெயர் வந்தது. இந்த கண்டங்கள்லாம் தோன்றுவதற்கு 1500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் தோன்றியதாக கூறினாலும் 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்ற ஒரு பெரிய மிருகம் தோன்றியிருக்கின்றது. அந்த மிருகம் கூட தமிழ்நாட்டில் அரியலூர், இந்தியாவில் குஜராத் இந்த இடத்தில் அதனுடைய எச்சம் கிடைத்திருக்கின்றது. ஆக பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடும் குமரிக்கண்டத்துடன் இணைந்த செயலாக தான் நமக்கு தெரிகின்றது. ஆக உலகம் 5 அளவில் அழிகின்றது. ஒன்று பூகம்பம், ஒன்று மண்மலை, ஒன்று பெருமழை, ஒன்று பூகம்பம். இந்த அளவில் உலகம் அழியக்கூடிய சூழ்நிலை. அந்த அழியில் பார்க்கின்ற பொழுது மண்மலையால் அழிந்தது மொஹஞ்சதாரோ, கராப்பா போன்ற இடங்கள். ஆக இந்தியாவில் இந்த இடங்கள்லாம் தோன்றிய காலகட்டத்தில் தமிழ் மொழி தோன்றியிருக்கின்றது. தமிழ் மொழியை பொறுத்த மட்டில் முதல் மொழியாக 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்கினங்கள் பேசிய மொழி. 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்கினம் தோன்றியிருக்கின்றது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்கின் மொழியை வைத்து மனிதன் மொழியை படைத்திருக்கின்றான். ஆக பார்க்கின்ற பொழுது முதல் மனிதன் குமரிக்கண்டத்தில் தோன்றியிருக்கின்றான். அந்த முதல் மனிதன் பேசிய மொழியே தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியின் பெயரால் தான் பின்னால் செம்மொழி, தமிழ்மொழி என்று வந்திருக்கின்றது. அந்த தமிழ் மொழி தான் தாய் செம்மொழி என்று நாம் கூறுகின்றோம். தமிழ் மொழியின் பெயரால் திராவிடம் அதன் அடுக்கு மொழியாகவும் ஆரியம் அதன் தொடக்க மொழியாகவும் இருந்து வருகின்றது. உலகத்தில் பார்க்கின்ற பொழுது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தமிழ் மொழிதான் இன்றைய தினம் உலக அளவில் முதல் மொழியாக இருக்கின்றது. அந்த அளவில் நாம் பெருமை பெற்றுக் கொள்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றோம். லெமுரியா என்பது லெமுரியா குரங்கு கண்டம் என்று கூறுவதை விட லெமுரி மூலிகையின் பெயரால் வந்த கண்டம் என்று கூறுவதே சாலை சிறந்ததாகும். அந்த அளவில் தமிழ் மொழியை வளர்த்த குமரிக்கண்டம், லெமுரி கண்டம் நமக்கு பெருமையை தேடி தருகின்ற என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன்.